Hello friends, welcome to Reva designers. நாம இந்த வீடியோவில் ப்ளவுஸ்க்கு நெக் எப்படி வைக்க போகிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதோட லைனிங் ப்ளவுஸ் வீடியோ தைக்கிறது எப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற லைனிங் பீஸில் இந்த மாதிரி நெக்கை வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். இது வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்படி இந்த பீஸை ஃபுல்லும் கிராஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட நெக்கு எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற துணியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பீஸையும் இப்படி இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இதை கரெக்டாக நம்ம வந்து நெக் ஃபுல்லும் ஒரே பீஸாக தான் வைக்கணும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரே நீள பீஸ் இல்லாததுனால கொஞ்சம் இருந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, அதை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நீள பீஸை இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம நெக்கில் இதை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸு, அதுக்கு மேலே நாம் ஜாயின் போட்ட இந்த கிராஸ் பீஸ் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும், அதாவது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு, அதாவது ஒன் சைடு அந்த அளவுக்கு மட்டும் அது 1/4 இன்ச் தான் இருக்கும். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இதை அப்படியே தைச்சிட்டு வரணும். துணி வந்து இப்போ நம்மளுக்கு லைனிங் ஒன்று, அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த நெக்கு தைக்கிற எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் ஒன்று, மொத்தம் 3 பீஸையும் விலகிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு வரணும். அதுவும் 1/4 இன்ச் அளவில் தான் நம்ம அடிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப 1/2 இன்ச் அளவுலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நெக் வந்து பெருசாக போயிடும், அது சரி வராது. இதை தைக்கும்போது நம்ம கரெக்டாக ஒரே ஈவனாக தைச்சிட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு இந்த பீஸை வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது இந்த ஊக்கு பக்கத்துலேயும், அதாவது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது, 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவில் ஒரு பீஸை இந்த மாதிரி விடணும். இதை வந்து நம்ம உள்ளே மடக்கி விடுறதுக்கு தான். அது வந்து வெளியில் வராத அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/2 இன்ச் இருந்தாலும் ஓகே தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்தில் தான் இந்த மாதிரி மடக்கி அடிக்கணும். நம்ம மடக்கி அடித்தது உள்ளே விட்டுருக்குற அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம தையல் போடுறதுக்கு 1/4 இன்ச், அந்த 1/4 இன்ச் அளவுக்கே மடக்குனா சரியாக இருக்கும். இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கி தையல் போடுறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பக்கத்தில் எண்டில் தையல் போடணும். இந்த எண்டில், அதாவது லைனிங் பக்கத்து எண்டில் இந்த நெக் வைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த பக்கத்து எண்டில் தையல் போட்டு அந்த துணி அப்படியே திரும்பி வெளியிலே வந்துடும். அதனால் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணி அந்த பக்கத்தில் தையல் போட்டால் நம்ம திருப்பி எம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக் வச்சு முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடு. நெக்கு வைக்கிறது இவ்வளோ தான். இதை நம்ம திருப்பி கையில் ஹெம்மிங் பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். இதோட நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பிகினர்ஸ்க்கான கிளாஸு முடிஞ்சிருச்சு. இப்போ இது வரைக்கும் நார்மல் ப்ளவுஸ், அதோட லைனிங் ப்ளவுஸ், இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் இருந்தால் உங்களால் ஈஸியாக தைக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனி வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் எப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு பர்சனுக்கு அளவு எடுத்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.